இந்த மென்சஸ் டைம் வந்தாலே கை கால் தலைவலி எல்லாம் எங்க இருந்து வருதுங்கன்னே தெரியல. வந்தா பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து இந்த தூக்கத்தை பிடிச்சு வச்சுக்கிறீங்க போல. எல்லாம் என்னதான் உருண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. வெளியே எந்திரிச்சு ஏதோ அரை தூக்கத்திலேயே உலாவ வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் காலையில தூங்கி எந்திரிச்சு வரேன். கண்ண மூணாலும் கனவுல நீதான மாதிரி, கண்ணை திறந்தாலும் கண்ணுல தூக்கம் தானேன்னு தூக்கம் தான் நம்பி வலியுது. அப்படியே அந்த அரை தூக்கத்தோடயே என்னடா அது தரையில வரிசையா கூட்டமா கருப்பா போகுதுன்னு பார்த்தா எறும்பு கூட்டங்கள்லாம் போர் தொடுக்கிறதுக்கு படையெடுத்து போய்கிட்டு இருக்குங்க போல. வெயிலுக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்துருச்சுங்க போலன்னு அது பின்னாடியே எங்க போகுதுன்னு பார்த்தா நம்ம வீட்டு குட்டி லாலிபப்ப சப்பி போட்டு வச்சிருக்கு. அந்த லாலிபப்புக்காக தான் எல்லாம் போர் தொடுக்க படையெடுத்து வந்திருக்குங்க போல. இருங்க, உங்களுக்கு ஒரு எறும்பு சாக்பீஸ போட்டு விடுறேன்னு ஒரு இந்தியா மேப்ப வரைஞ்சு விட்டு காலையிலேயே ஒரு 200-300 படை வீரர்கள் கொண்ட பெருமை என்னவே சேரும். அப்புறம் அந்த அரை தூக்கத்தோடயே காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு குட்டிக்கு ஆப்பிள், ராகி, நாட்டு சக்கரை, பாலை ஊத்தி ஒரு பேன் கேக் மாதிரி ஊட்டி விட்டுட்டு என்னோட கையால நானே செஞ்ச பழைய சாத வடகம் மொட்டை மாடியில காய வச்சு வச்சிருந்தேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த வடகத்துக்கு ஒரு மெயின் டிஷ் வச்சிரும் சொல்லிட்டு சாதம், மோர் குழம்பு, கத்திரிக்காய் ஃப்ரைன்னு எல்லாத்தையும் வச்சு அந்த வடகத்தையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். எப்பயும் போல நானும் குட்டியும் ஒரு சீஸ் போட்டு ஆரஞ்சு ஜூஸை குடிச்சு சாயங்கால நேரத்துல நம்ம வீட்டு பக்கம் மீனாட்சி அம்மன் வரதா சொன்னாங்க. ஆக நம்மள தேடியே மீனாட்சி வராங்க. நம்ம வீட்டு மீனாட்சியை கூட்டிட்டு இந்த கிளம்பிட்டோம் சொல்லிட்டு நல்லபடியா போய் பால மீனாங்கி போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சாமியை வழிபட்டுட்டு வந்துட்டோம்.